ஏ மக்கா எப்படி கோபி ஃப்ரைட் ரைஸ் செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். 2 பாத்திரத்தில் தண்ணி நிரப்புங்க. ஒன்றில் காலிஃப்ளவர், ஒன்றில் ரைஸ் போட்டு நல்லா பாயில் பண்ணி தனியாக எடுத்து வைங்க. அப்புறமேட்டு ஒரு பேனில் மிளகா பொடி, மஞ்சள் பொடி, மிளகு பொடி, தனியா பொடி, எம்எஸ்ஜி, பிறகு கார்ன்ஃப்ளவர் மாவு, சால்ட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருந்த காலிஃப்ளவர் உள்ளே போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஆயில், பிறகு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி இப்படி நல்லா பிணைஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கடுத்து நம்ம காலிஃப்ளவர் உள்ளே போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் டீப் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுருவோம். அடுத்து அதே ஆயிலே ஒரு பேனில் போட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட்டு, அதுக்கடுத்து நம்ம கேபேஜ் ஆட் பண்ணிட்டு கொஞ்சோண்டு டொமேட்டோ சாஸு, அப்புறம் எம்எஸ்ஜி ஆட் பண்ணிட்டு மிளகா பொடி, பெப்பர், அப்புறமேட்டு நம்ம ஆல்ரெடி கிறிஸ்பாக வறுத்து வச்சுருந்த கோபி எடுத்து உள்ளே போட்டு பிறகு ரைஸும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி போட்டு எடுத்து சாப்பிட்டா டேஸ்ட் அற்புதமாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.